தணிக்கை வாரியத்திற்கு எந்த கெட்ட எண்ணமும் இல்லை என சென்சார் போர்டு தெரிவித்திருக்கிறது. சென்சார் போர்டு முன்வைத்த வாதங்கள் குறித்தான முழு விவரங்கள். சென்சார் போர்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், அவர்கள் நேற்றைய தினம் கூட பல்வேறு விஷயங்களை தெரிவித்திருந்தார்கள். தொடர்ந்து இன்றும் தங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பல நியாயங்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக படத்தை நீங்கள் 500 கோடியில் எடுத்தாலும் சரி, 1 கோடியில் எடுத்தாலும் சரி, எங்களை பொறுத்தவரையில் எல்லா படத்தையும் நாங்கள் சமத்தட்டிலே தான் வைத்து பார்க்கிறோம் என்று சொல்கிறார்கள். மேலும் ஜனவரி 9ஆம் தேதி படம் வெளியாக போவதாக அறிவித்துவிட்ட காரணத்தினால் நாங்கள் உடனடியாக அதனை சென்சார் செய்து உடனே சான்றிதழை கொடுத்து வேண்டும் என்று எங்களை நீங்கள் நிர்பந்திக்க முடியாது என்றும் சொல்கிறார்கள். ஜனநாயகன் படத்தில் மத உணர்வை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன என எங்களுக்கு புகார் கிடைத்திருக்கிறது. எனவே அந்த புகாரினுடைய அடிப்படையில தான் ஏற்கனவே படம் பார்த்தவர்கள் இல்லாமல் மறு ஆய்வு குழுவுக்கு நாங்கள் படத்தை அனுப்பியிருக்கின்றோம். இதற்கு முன்பும் பல படங்களுக்கு இது போன்று அனுப்பப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. எனவே ஒரு படத்திலே அப்ஜெக்ஷன்ஸ் காட்சிகள் இருக்கும்போது, ஒரு புகாராக வரும்போது நாங்களே எப்படி முடிவெடுக்க முடியும்? எங்களுக்கு மேல் மறு ஆய்வு குழு இருக்கின்றது. எனவே அந்த குழுவுக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் என்று அவர்கள் அந்த பதிலை தெரிவிக்கின்றார்கள். ஜனநாயகன் படத்திலே அந்த மத உணர்வை தூண்டக்கூடிய காட்சி என்று எந்த காட்சியை குறிப்பிடுகிறார்கள் என்பது இதுவரை பொதுவெளியிலே தெரியவில்லை. காரணம், புரொடக்ஷன்ஸ் கம்பெனி, அந்த தயாரிப்பு நிறுவனமும் அது குறித்து வெளிப்படையாக சொல்லவில்லை. மற்றபடி நீதிமன்றத்திலும் எந்த காட்சி என்பது குறித்து வெளிப்படையாக சொல்லாத காரணத்தினால் அது என்ன காட்சி என்பது குறித்து வெளி விவகாரங்கள் தெரியவில்லை. இந்த வழக்கிலே விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்வதற்கு ஏதுவாக இந்த வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் அவகாசம் கோரியிருந்தார்கள். எனவே அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி தான் தற்போது நேற்றைய தினம் ஒத்திவைத்து தற்போது இந்த வழக்கினுடைய விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையிலே UA சான்றிதழ் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நமக்கு தெரியும், அந்த சான்றிதழை பொறுத்துதான் அதற்கு ஏற்ப அந்த வரி போன்றவை எல்லாம் கட்டக்கூடிய சூழல் ஏற்படும். A சான்றிதழாக இருந்தால் அதிகமாக இருக்கும். குறிப்பாக 18 வயதுக்கு கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகள் படத்திற்கு செல்வதற்கு அனுமதி கிடையாது. UA சான்றிதழாக இருந்தாலும் கட்டணம் சற்று அந்த வரி கூடுதலாக இருக்கும். U சான்றிதழாக இருந்தால் மிக குறைவான அந்த வரி வசூல் செய்யப்படும். எனவே அந்த சான்றிதழ் என்பதும் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படும். பெரும்பாலும் அதிரடியான அந்த ஆக்ஷன் காட்சிகள், ரத்தம், ஆபாச காட்சி போன்றவை எல்லாம் ஏதாவது இருந்தால் அதற்கு ஏற்ப சென்சார் குழுவினர் யூவா அல்லது UAவா அல்லது ஏவா என்ற அந்த சான்றிதழை அவர்கள் அனைவரும் கலந்து ஆலோசனை செய்து அதன் அடிப்படையிலே சான்றிதழ் கொடுப்பது வழக்கம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில சண்டை காட்சிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் UA வழங்கப்பட்டிருப்பதாக பொதுவாக வெளியில் தகவல் பரவி வந்த நிலையில அந்த UA சான்றிதழும் கூட இன்னும் கைக்கு வந்து சேராத காரணத்தினால்தான் தற்போது நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றார்கள்.